நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு டியாகோ. பெரிய டிஃபரெண்ட் இருக்காது, பார்க் அண்ட் சேல் தான், கம்மி பண்ணி வாங்கி தரேன். ஓகே. ஆனா நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ரெனால்ட் குவிட்ண்ணே, டாடா டிகோர்ண்ணே, ரெண்டாயிரத்து ஒரு ஆம்னிண்ணே, பாக்குறது ஒரு செவர்லெட்ல ஸ்பார்க்ண்ணே, ஜட்சன்ல ரெடி கோண்ணே. எனக்கு லோ மைலேஜ்ல குவிட்ண்ணே, 2022 மாடல். பாக்குறது ஹூண்டாயில ஆராண்ணே, டீசல் வெஹிக்கிள். நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ஸ்விஃப்ட்ண்ணே, ஒரு ஹூண்டாயில i20 டீசல்ண்ணே. ஃபர்ஸ்ட் ஆனா லைன்ல பாக்குறது ஃபுல்லாவே டியாகோ தான். ஓ ஆமா, இது ஒரு டியாகோ, அது ஒரு டியாகோ, அது ஒரு டியாகோ. மொத்தம் 23 மாடல் சிஎன்ஜியோட வருது. பெட்ரோல் சிங்கிள் ஓனர் வண்டி, ஓட்ட சூப்பரா இருக்கும். எல்பிஜி டேங்க்ல இருந்து எல்லாமே வந்துரும் உங்களுக்கு. நல்ல மைலேஜ் தர ஒரு வண்டி. அடுத்த பேருமா வாங்கனே பார்க்கலாம். இது பாக்குறது ஒரு 7 சீட்டர் தான், ஒரு லோக், ஒரு மகேந்திரா டியூவினே, 2000. நெக்ஸ்ட் பாக்குறது எல்லாமே ஒரு 3 வண்டியுமே கொஞ்சம் பெரிய வண்டி தான், 7 சீட்டர். நெக்ஸ்ட் பாக்குறது ஆல்டோ கேட்டன்னே, ஆனா 2018 மாடல் சிங்கிள் ஓனர்ண்ணே. இது ஒரு ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் ஆட்டோ. நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ஆல்டோண்ணே, 2008 ஒரு செலிரியோல ஒரு டாப் அண்ட் வெஹிக்கிள்ண்ணே. ஒரு KU 100ண்ணே, 2016 மாடல். பில்டு குவாலிட்டி என்ன, வோல்க்ஸ்வேகன்ல டைகோண்ணே, 2022 வேகன் பிராண்ட் தானே. 2015 மாடல் ஒரு ஹோண்டா சிட்டிண்ணே. இது ஒரு டாப் அண்ட் மாடல்ண்ணே, VX சன்ரூஃப் வந்துடும். ஹோண்டால அமேஸ்ண்ணே, இதுவும் ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஆனா நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு கப்பல்ண்ணே, ரெனால்ட்ல ட்ரைபர்ண்ணே, RXL 2022 பிராண்ட் தான், வோல்க்ஸ்வேகன்ல ஆமியோ. இந்த வீடியோலங்க ஃபுல் லோன்ல பட்ஜெட்டுக்குள்ள ஒரு 2.5 லட்சம் ரூபாயில இருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள நீங்க கார் தேடுறீங்களா, ஒரு பெஸ்டான வீடியோவா இருக்கும். ஃபுல் லோன்ல இந்த வீடியோல நிறைய கார்கள் இருக்குங்க. முசிறி கங்கா கார்ஸ், திருச்சி மாவட்டம் முசிறியில இருக்கு. வாங்க, வணக்கம். நான் உங்கள் வெற்றி ஸ்டூடெண்ட். நீங்களாம் ரொம்ப சூப்பரா இருப்பீங்க, நம்ம சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்போ ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதயத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு ஊக்கத்தை ஆரோக்கியம் தரும். வாங்க, நம்ம முசிறி கங்கா காசுடைய வீடியோஸை ஓனர்ண்டே இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே பாத்துடலாம். வாங்க. வணக்கம் அண்ணே. வணக்கண்ணே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்குண்ணே. ஆனா நம்ம முசிறி கங்கா கார்ஸ், நேம் திவாகர் BK. ஆபீஸ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். அண்ணன்கிட்டே ஒரு லாஸ்டா ஒரு 1.5 வருஷமா அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் ரெகுலரா. சந்தோஷம். கஸ்டமரோட ஆதரவு ரொம்பவே நல்லா இருக்குண்ணே. கிட்டத்தட்ட நம்மளும் விலை மார்க்கெட்ல கம்மியா தான் எடுப்போம். டீலர்ஸோட 40-20 மார்க்கெட்ல வண்டி கம்மியா தான் எடுப்பேன். அதே மாதிரி அதனாலதான் வண்டியும் கம்மியான ரேட்டு கொடுக்க முடியுதுனால. அதான் கஸ்டமரோட எதிர்பார்ப்பு, வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் பட்ஜெட் கம்மியா இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. அதான் கம்மியா இருக்கணும், விலை கம்மியா இருக்குன்னு எதிர்பார்க்கறீங்க, யோசிக்கவே வேணாம். கம் டு கங்கா கார்ஸ். அதுல எந்த சேஞ்சஸும் இல்ல, கம்மியாவே தரேன். 40,000 வரைக்கும் விலை டிஃபரெண்ட்ல தான் வண்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது நாள் வரைக்கும். வந்து வண்டியை பாருங்க, பிசிக்கலா பார்த்துட்டு ஒரு டெக்னீஷியனோ ஒரு மெக்கானிக்கலோ வச்சு செக் பண்ணிட்டு ஒரு பிளஸ் இருந்தாலோ மைனஸ் இருந்தாலோ அதை நானே சொல்லிடுவேன். சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி விலை அனுசரிச்சு எடுத்து தருவேன், அனுசரிச்சு தான் கொடுப்பேன். ஓகேண்ணே, சரிண்ணே. இப்போ ஆனா நம்ம அட்ரஸ் பாத்தீங்கன்னா திருச்சி டிஸ்ட்ரிக்ட் முசிறிண்ணே. கங்கா கார்ஸ் முசிறின்னு கூகுள்ல போட்டீங்கனாலே வந்துடும். திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல முசிறியில நம்ம லொகேட் ஆயிருக்கோம். முசிறியில எங்கன்னு கேட்டீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நியர்பை தான், ஒரு 1 கிலோமீட்டர் நியர்பை தான், வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், பெரிய டிஸ்டன்ஸ் இல்ல. துறையூர் ரோடு, திருமுருகன் நகர் பஸ் ஸ்டாப். ஓகேண்ணே, நம்ம கூகுள் மேப்ல லொகேஷன். ஆமா, லொகேஷன் போட்டா வந்துடும். ஓகேண்ணே, இப்போ கார்கள் பாத்துறோம். அதே மாதிரி இந்த வாட்டி எல்லாமே ஆல்மோஸ்ட் லோ பட்ஜெட் இல்லண்ணே, கிடைக்கல. நாங்களும் தேடணும், லோ பட்ஜெட் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே ஒரு 2000 ரூபாய்க்கு மேலதான். ஈவன் ஒரு 5 டாடா டியாகோ மட்டுமே 5 டாடா டியாகோ இருக்கு. சூப்பர்ண்ணே. வண்டி எல்லா கலெக்ஷன் அப்படியே ஓவராலா பாப்பேன். ஓகேண்ணே, ஏன்னா டாடா டியாகோலாம் பில்டு குவாலிட்டி சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். லோன் ஃபுல்லா ஆகும், ஃபுல் லோனே ஆகும். ஆமா, கஸ்டமர் சிவில் ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஃபுல் லோன் பண்ணி ஒரு கார் இருக்கு. ஆமாண்ணே, ஒரு அட்டகாசமான கலர். நம்ம சொல்லியிருந்த விலையை பத்தி ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். ஓகே, அது முதல் வண்டியை அதிரடியா சொல்லிடுவோம், விலையா சொல்லிடுவோம். அந்த வண்டியை காமிச்சேன். இது என்ன வண்டினா வோல்க்ஸ்வேகன்ல டைகோண்ணே, 2022 மாடல்ஸ், 2 ஓனர், ஓனர்ஷிப் மட்டும் 2 ஓனர், 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. 40,000 கிலோமீட்டருங்கிறப்ப ஒன்னும் பெருசா இருக்காது வேலைகள். வண்டி நல்லா இருக்கும், நல்ல மெயின்டெனன்ஸ் தான். டீசலா பெட்ரோல் வெஹிக்கிள், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், பெட்ரோல் வெஹிக்கிள். ஆனா இந்த வண்டியோட விலை தானே பிளஸ் சொல்ல போறது. அப்படியா? இருங்க, அந்த குவாலிட்டியை பார்த்துட்டு வந்துடும். வண்டி நல்லா இருக்கும். வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன வேலை கூட கிடையாது, லேட்டஸ்ட் வெஹிக்கிள். ஆமா, எல்லா ஆப்ஷனும் வந்துருது. ஆமா, ஓகே. கீ மட்டும் தான் இதுல எக்ஸ்ட்ரா. ஆமா, அதாவது கீலெஸ் கிடையாது, புஷ் ஸ்டார்ட் வராது. ஆமா, இது வந்து ஹைலைன் மாடல்ண்ணே. ஓகேண்ணே, இதுக்கு என்னென்ன சவாலான பிரைஸ்? சவாலான பிரைஸா 8,10,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்தலானே. ஓகே, என்ன மாடல் சொன்னீங்க? 2022 மாடல், 2 ஓனர், ஹைலைன், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். 8,10,000 ரூபாய்க்கு தமிழ்நாட்டுல வண்டி கிடைக்காது, நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன். சூப்பர். இந்த வண்டிக்கு ஒரு ஃபுல் லோன் பண்ணி கொடுக்கலானே. இன்சூரன்ஸ் ஐடிவி 11 லட்சம் ரூபா இருக்கு. உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கும் பட்சத்துல 9 லட்சம் ரூபாய்ல இருந்து 10 லட்சம் ரூபாய் லோனே கிடைக்கும். அருமையான கார். கைக்குன்னு வந்து ஹைவேல போகல, அதோட ஒரு நல்ல ரோட் பிரசன்ஸ் இருக்கும், நல்ல ஸ்மூத் டிரைவிங் இருக்கும். வச்சிருந்தவங்க அந்த ஃபீல் தெரியும். கண்டிப்பா மைலேஜ் கொஞ்சம் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறோம், எடுத்துக்கலாம். 15 கொடுக்கணும் ஹைவேஸ்ல. அதுக்கு மேல அடுத்து பாக்குறது ஒரு வோல்க்ஸ்வேகன் பிராண்ட் தானே. 2015 மாடல், 2nd ஓனர், டீசல் வெஹிக்கிள்னே. ஓகே, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்துரும். வென்டோ, வோல்க்ஸ்வேகன் வென்டோ
ஹைலைன் ஆட்டோமேட்டிக் டீசல் 2015 மாடல் செகண்ட் ஓனர்ண்ணே. 1 lakh கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டி ஓட்ட நல்லா இருக்கும். வண்டியில வேலைகள்னு எதுவும் கிடையாது. இன்சூரன்ஸ் மட்டும் போடுற மாதிரி இருக்கும். லேப்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 4 லட்சம் ரூபா கோட் பண்றோண்ணே. ஏதாவது கம்மி பண்ணி எடுத்துடலாம். டீசல் ஆட்டோமேட்டிக் எல்லாமே பிளஸ். அதே மாதிரி ஒரு சாக்லேட் கலர் பிளஸ் நல்ல மைலேஜ் கொடுக்கணும். ஆமா 18 கேரண்டியா கொடுக்குற வண்டி இதெல்லாம். சூப்பர். நல்ல ஒரு சொகுசான லோன் வந்து ஒரு 3.5 lakhs பண்ணி கொடுக்கலாம். என்ன பிரைஸ் கேட்டீங்க? 4 ரூபா சொல்றேன். ஒரு 3000 லோன் பண்ணலாம். ஓகே. ஒரு 15 லட்சம் ரூபா ஒரு புது கார் பாக்குறவங்க நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த கார் ஒரு பெஸ்ட். ஆமா கண்டிப்பா. அந்த பட்ஜெட்ல உங்களுக்கு கம்மியான ரேட் தான். லோ பட்ஜெட்ல வந்துருது. அது இல்லாம ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் நிறைய பேர் விரும்பி எடுப்பாங்க. டிஎஸ்சி கியர் பாக்ஸ் தான் நல்லா இருக்கும். நம்பர் பாக்குறவங்களுக்கு நம்பர் ஃபேன்சியான நம்பர். கோயம்புத்தூர் நம்பர் ஸ்டேஷன் 1129. ஓகே. ஆனா அடுத்து பாக்குறது ஒரு ஹோண்டா சிட்டினே. ஓகே. இது ஒரு டாப் அண்ட் மாடல்னே. VX சன்ரூஃப் வந்துரும். 2014 2 ஓனர் VX டீசல்னே. வண்டி நல்லா இருக்கும். 1,35,000 ஓடி இருக்குண்ணே. ஓகே. டீசல் வெஹிக்கிள்னால மைலேஜ் சொல்லவே தேவையில்ல. ஒரு 23 ஈஸியா கொடுக்குற வண்டி. ஆமா. ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் டீசல் நல்ல மைலேஜ் கொடுக்கும். மைலேஜ் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஹோண்டா டீசல் எடுத்துக்கலாம். ஆனா 14 மாடலுக்கு இந்த வண்டி நம்ம சொல்ற விலை பாத்தீங்கன்னா 430 சொல்றோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலானே. 430. ஆமா 4,30,000 சொல்றோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகே. இதுக்கு என்னென்ன ஃபைனான்ஸ் ஆகுமானே? ஃபைனான்ஸ் கம்மி ஆகுனே. ஒரு 3 லட்சம் ரூபா டு 3.5 லட்சம் ரூபா வரைக்கும் தான் ஆகும். நல்லா இருந்துச்சுன்னா ப்ரொஃபைல் நல்லா இருக்கும். ஒரு 1.5 லட்சம் ரூபா இருந்தா போதும் எடுத்துக்கலாம். 3 ரூபா கேரண்டியா லோன் ஆகுனே. அடுத்து பாக்குறது ஒரு ஹோண்டால அமேஸ்னே. இதுவும் ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான். 2015 மாடல் செகண்ட் ஓனர் VXனே. டாப் அண்ட் மாடல் தான். ABS ஏர் பேக் அலாய் எல்லாமே வந்துடும். ஃபுல்லி லோடட் தான். வண்டி 65,000 தான் ஓடி இருக்கு. வெறும் 65,000 ஒண்ணு வண்டி. வண்டி ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. எந்த வேலையும் கிடையாது. என்ன எல்லாமே கோஇன்சிடென்டாவே நடக்குது. ஆட்டோமேட்டிக் கேட் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 மெசேஜ் இப்ப ரீசன்ட் டேஸ்ல. அப்படியா? நம்மள ரெஃபர் பண்ணுங்க கண்டிப்பா. இது வந்து பெட்ரோல் வண்டி நாமனே. 15 மாடல் 2 ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 3,25,000 கோட் பண்றோம். 3,25,000 சொல்றேன். வாங்க கம்மி பண்ணி கொடுக்கலாம். லோன் ஒரு 3 ரூபா வரைக்கும் லோன் ஆகும். உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கும் பட்சத்துல. இது என்னன்னு ஒரு 18 கொடுக்குமானே? 15 to 18 கொடுக்கணும். CVT கியர் பாக்ஸ் தான். மைலேஜ் அதான் எக்கோ மோட்லயே வச்சு ஓட்டணும்னா 20 கூட கொடுக்கும். ஓட்டுற விதத்தை பொறுத்து. ஹைவேஸ் போயிட்டீங்கன்னா 18 போலானே. அடுத்த வண்டினா ஆனா நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு கப்பல்ண்ணே. கப்பல் மாதிரியான காரு. ரெனால்ட்ல ஸ்கேலானே. டீசல் வெஹிக்கிள் நல்ல மைலேஜ் கொடுக்கணும். 25 இன்னைக்கு ஈஸியா ஒரு வண்டி கொடுக்கணும்னா இந்த வண்டி தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல லக்ஸரி செடான்ல நல்ல இந்த டோர்லாம் நல்ல வெயிட்டோட ஒரு சேஃப்டியான காரும் கூட. இந்த வண்டி 2012 மாடல்னே. 1,25,000 ஓடி இருக்கு. இன்ஜின் நல்லா இருக்கும். 2 ஏர் பேக் வந்துரும். ஆட்டோ கிளைமேட் AC எல்லாம் வந்துரும். அலாய்வில் வந்துரும். ஓகே. வண்டியோட குவாலிட்டி நல்லா இருக்கும். விலை கம்மியா கொடுத்துடலானே. போன வீடியோல வந்து நம்ம 250 சொல்லி இருந்திருப்போம். ஆமா. இந்த வீடியோல ஒரு 220 வந்தா அந்த வண்டி கொடுத்துருவானே ஃபிக்ஸடா. 2,20,000 வந்து அந்த வண்டி கொடுத்துடலாம். அப்ப அந்த ரேட் இருந்தா வந்தா எடுத்துக்கலாம். ஆமா. பார்கெனிங் வேணா. ஃபிக்ஸட் பிரைஸ் தான். நல்லா இருக்கு. வண்டி நல்லா இருக்கு. வண்டி பார்த்தா ரெனால்ட்ல ட்ரைபர்னே. RXL 2022 மாடல் ஒரே ஓனர்னே. ஆனா இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 475 கோட் பண்றோம். வாங்க ஏதாவது கம்மி பண்ணி எடுத்துடலாம். இந்த வண்டிக்கு லோன் ஃபுல் லோன் ஆகுனே. ஃபுல் லோன்ல ஒரு 7 சீட்டர் பாக்குறாங்க. இத கன்சிடர் பண்ணலாம். 22 மாடல் ஒரு ஓனர் பெட்ரோல். வண்டி நல்லா இருக்கும். ட்ரைபரை பத்தி நம்ம வந்து பெரிய கம்பெனில வரானே கேட்கவே ஓடிட்டு இருக்கும். ஆமா. ரிலையபிளான கம்பெனி, ரிலையபிளான இன்ஜின். ஆமா. வண்டி நல்லா இருக்கும். நேர்ல வாங்க கம்மி பண்ணி கொடுக்கலாம். 475 சொல்றோம். 22 ஒரு ஓனர் 55,000 சர்வீஸ் ரெக்கார்டு. 475 கோட் பண்றேன். ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது. கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு வோல்க்ஸ்வாகன் பிராண்ட் தான். வோல்க்ஸ்வாகன்ல ஆமியோ. ஆமா. 2017 மாடல் 2 ஓனர் பெட்ரோல்னே. வண்டி 2 ஏர் பேக் வந்துரும். ABS வந்துரும். டயர் பாயிண்ட் 2 டயர் ஃப்ரண்ட்ல புதுசு போட்டுருக்காங்க. பெட்ரோல் வெஹிக்கிள்னால ஒரு 15 to 18 மைலேஜ் எதிர்பார்க்கலாம். ஈஸியா கொடுக்குற வண்டி தான். ஓகே. வண்டியில எந்த வேலையும் இல்ல. லோன் வந்து இந்த வண்டிக்கு ஒரு 3 to 3.5 லட்சம் ரூபா வரைக்கும் லோன் ஆகும். நம்ம கோட் பண்ற பிரைஸ் 390 கோட் பண்றோனே. 17 மாடல் 2 ஓனர் வோல்க்ஸ்வாகன் ஆமியோ ட்ரெண்ட் லைன் பேசிக் வெஹிக்கிள் தான். பெட்ரோல் வண்டி 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நம்ம கோட் பண்ற பிரைஸ் 390 கோட் பண்றோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது. ஓகே. ஒரு KU 100ண்ணே. 2016 மாடல் தேர்ட் ஓனர்ண்ணே. டீசல் வெஹிக்கிள். வண்டி மைலேஜ் நல்லா இருக்கும்ண்ணே. வண்டியில 2 ஏர் பேக் வந்துடும். K6 தான். அலாய் வீல் தான் போட்டிருக்காங்க. ஓகே. K8ல தான் காமன் அலாய் வீல் வரும். இது K6ல அவங்க ஆஃப்டர் மார்க்கெட் அலாய் வீல் போட்டிருக்காங்க. 2 ஏர் பேக் வந்துரும். ABS வந்துரும். வண்டி லோன் வந்து ஒரு 2 லட்சம் ரூபா வரைக்கும் லோன் ஆகும் இந்த வண்டிக்கு. 2 லட்சம் ரூபா லோன். 2 லட்சம் ரூபா லோன் ஆகும்.
இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 275 கோட் பண்றோம். 2 லட்ச ரூபா லோன் வாங்கி கொடுக்கலாம் உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா. அப்புறம் இந்த வண்டியில யார் வேணாலும் எடுக்கலாம். ஏன்னா ஒரு 75,000 கையில இருந்து எடுத்துக்கலாம். போதும். மாசமும் டியூ மதிப்புனா பெருசா வராது, 7 ரூபா 6 ரூபா அந்த மாதிரி தான் வரும். அது இல்லாம ஃப்ரண்ட் ரோல 3 பேர் உட்காரலாம். ஓகே. அதான் 6 பேர் கம்ஃபர்டபுளா போலாம். அது இல்லாம கம்ஃபர்டபுளா போறதோட சிங்கிள் ஹேண்ட் யூஸுக்கே மைலேஜ் போட்ட 22 20 எல்லாம் ஈஸியா கொடுக்கும். அசால்ட்டா மைலேஜ். நல்லா கார்ல டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். ஓகே. இதுவுமே நல்லா மைலேஜ் கொடுக்கும். ஆமா, இது நல்லா பில்டு குவாலிட்டி. ஏன்னா ஃபோர்டு போயிட்டான், கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கரெக்டா இருக்கணும். கொஞ்சம் சொதப்பிட்டாலும் அது வேலை வச்சுக்கிட்டே இருக்கும். ஓகே. ஆனா ஃபோர்டு ஃபிகோ 2013 மாடல் 2 ஓனர் டீசல்ண்ணே. இது வந்து ஒரு EXI வேரியன்ட். 4 பவர் விண்டோ வந்துடும். சாரி 2 பவர் விண்டோ வரும் பேசிக்காவே இந்த வண்டியில. ஓகே. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் தான். ஆனா இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 175 கோட் பண்றோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகே. டீசல் தானே? டீசல் தானே. டீசல் மெயின்டெனன்ஸ் பண்ணனும்னா என்ன? டீசல் ஆயில் ஃபில்டர், ஆயில் இது கரெக்ட்டா ஜெனரல் சர்வீஸ் பண்ணி வச்சாலே போதும். அதுதான் பொதுவாவே இந்த வண்டில வேலை வராது அவ்வளவு சீக்கிரம். நம்மளோட மிஸ்டேக்னால வேலை வந்தாதான் அந்த வண்டியை தவிர அதுவா வேலை வராது. 13 மாடல் 2 ஓனர் டீசல். ஒரு 175 சொல்றோம். பெரிய வித்தியாசம் இருக்கா, கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஒரு செலிரியோல ஒரு டாப் அண்ட் வெஹிக்கிள்ண்ணே. ZXi பிளஸ் AMT ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஆமா, வண்டியில சின்ன சின்ன டென்ட் ஸ்கிராட்ச் இருக்கும், ரெடி பண்ணிடுவோம். இதெல்லாம் நீங்க ரெடி வீடியோ போடுறதுக்காக அப்படியே கொண்டு வந்து காமிச்சிருக்கோம். ரெடி பண்ணி கொடுத்துடலாம். 2023 மாடல்ண்ணே. ரெக்யூஸ் சென்சார் இங்க வச்சிருக்காங்க. ஆமாண்ணே. சூப்பர் வண்டி. உள்ள ஒரு டிஃப்ரெண்டான லுக் இருக்கும். ஆமா, பவர் விண்டோ, ரியர் பவர் விண்டோ நமக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துல கொடுத்துருப்பாங்க. அது ஒரு நல்ல ஃபீல் இருக்கும் உள்ள உட்காந்து ஓட்டுறது. எனக்கு பவர் விண்டோ இங்க இருக்கா? ஆமாண்ணே. நான் எங்கடான்னு தொலைவிட்டு இருக்கேன். கடைசியில பார்த்து அங்கே கொடுத்துருக்காங்க. ஆனா சூப்பரா இருக்குண்ணே. இல்ல நல்லா இருக்கும். இப்ப ஒரு குட்டி காரு, ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும். நம்ம இந்தியன் கார்ஸ் மாதிரி இருக்காது. ஃபேன்சியான ஒரு கார் வச்சிருக்கோம் அப்படின்னா எடுத்துக்கலாம். அது இல்லாம சுசுகியை பொறுத்த வரைக்கும் கியர் வந்து உங்களுக்கு மேனுவல் கியர் தான். ஆமா, மேனுவல் கியர் தான். கியர் பாக்ஸும் வந்து நம்மளுக்கு இந்த நார்மல் கிளட்ச் எல்லாமே அதுல இருக்கும். ஏன்னா டோட்டலா கியர் பாக்ஸே வேற. உண்மைதான். இது வந்து மேனுவல் கியர் தான், ஆனா ஆட்டோமேட்டிக். ஆமா, மேனுவல் பிளஸ் ஆட்டோமேட்டிக். ஆமா. 23 2 ஓனர் ZXi பிளஸ்னு. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 4,90,000 கோட் பண்றோம். ஒரு 4,000 லோன் பண்ணிக்கலாம் அந்த வண்டிக்கு. ஓகே. உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா. இந்த வண்டியோட ஆன் ரோடு காஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க 9 லட்சம் ரூபா வருதுண்ணே. 9 லட்சம். ஆமா, கிலோமீட்டர் கம்மியா தான் ஓடி இருக்கு. 33,000 ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. பரவாயில்லைண்ணே. ஃபேன்சி நம்பரும் கூட. வண்டி நல்லா நம்பரான்னு கேட்பாருங்க, இருந்தாலும் சொல்லுவோம். நான் லோக்கல் நம்பர் பாக்குறது ஆல்டோ கேட்டேன். 2012 மாடல் 2nd ஓனர் பெட்ரோல்ண்ணே. கிலோமீட்டர் 75-65 தான் ஓடி இருக்கு. அந்த ரேஞ்சுக்குள்ளதான் ஓடி இருக்கும். வண்டி நல்லா இருக்குண்ணே. கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள் தான். 240 சொல்றாங்க. ஏதாவது கம்மி பண்ணி எடுத்து தரேன். என்ன மாடல்ல? 12 மாடல் 2 ஓனர்ண்ணே. விலை கொஞ்சம் ஜாஸ்தி தான், கம்மி பண்ணி எடுத்து. ஏன் எனக்கு ஒரு சின்ன டவுட்ண்ணே. அதாவது அந்த வண்டியும் நெருக்கி இந்த நீங்க சொன்ன ரேட்டு கிட்ட வந்துருச்சு, லேட்டஸ்ட் மாடல். இந்த வண்டியும் பாத்தீங்கன்னா நீங்க இந்த ரேட்டுக்கு வந்துரும். அதாவது எதுனா சேமா வருஷத்தை கம்பேர் பண்றது. இது மட்டும் ஏன் அல்டோ மட்டும் அந்த 12-13 இந்த ரேட்டுக்குள்ளே நிக்குதுண்ணே. அது என்ன ரீசன் தெரியல. மெயின்டெனன்ஸ் கம்மியா இல்ல என்னன்னு ஒண்ணும் புரியல நம்ம. அதனால மோஸ்ட்லி நான் ஆல்டோ அந்த மாதிரி வண்டி, நல்லா ரேட்டு கூட போற வண்டி, சரி இந்த மாதிரி வண்டி நான் அவாய்ட் பண்ணிடுறது. எனக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா 2010 ஸ்விஃப்ட் விக்குது 2.25 லட்சம் 3 லட்சம் விக்குது. அதனால ஸ்விஃப்ட் நான் எடுக்க மாட்டேன். மோஸ்ட்லி ஸ்விஃப்ட் நம்ம கிட்ட இருக்காது. 2009 வச்சுக்கு 3.5 லட்சம் ரூபா சொல்லுவாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கும். அதனால அந்த எர்டிகா ஸ்விஃப்ட் இந்த வண்டியில நம்ம மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுறது, எடுக்கிறது இல்லை. ஆனா அதான் கேக்குறாங்க கஸ்டமருக்காக எடுத்தாதான், கஸ்டமர் காட்டி எடுத்தாதான். பட் ஆனா எனக்கு அதை விட்டுருக்கு. இது மட்டும் ஏன் 2.5 லட்சம் ரூபா பட்ஜெட்லயே நிக்குது அந்த 12. இப்ப இது எவ்வளவு விலை கேட்டீங்க? நான் பாட்டுக்கு உலகிட்டு இருக்கேன். ஆனா 2,40,000 சொல்றாங்க. ஆமா, ஒரு 2.30 இந்த மாதிரி. 2 ஓனர். ஓகே. சரிண்ணே. இந்த சாண்ட்ரோனே ஆனா 2018 மாடல் சிங்கிள் ஓனர்ண்ணே. இது ஒரு AMT டிரான்ஸ்மிஷன், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், ஆட்டோமேட்டிக் பிளஸ் மேனுவல். 2018 சிங்கிள் ஓனர் 1 lakh ஓடி இருக்கு, சர்வீஸ் ரெக்கார்ட்ண்ணே. வண்டி ஒரு நல்ல அட்ராக்டிவான கலர் வேணும் அப்படின்னா நீங்க யோசிக்காம எடுக்கலாம். வண்டி சூப்பரா பாருங்க. டேஷ்போர்டு, அந்த சீட் கவரை காமிச்சிருங்க. அப்படியே சீட் கவர் முத கொண்டு பச்சை கலர்ல கொடுத்துருக்காங்க. ஆமா, சின்ன சின்ன டிசைனோட அந்த பச்சையில கொடுத்துருக்காரு. இந்த வண்டிக்கு நாங்க வச்சிருக்க பேரு பச்சைக்கிளி. இது கலரே வேறண்ணே. ஆனா இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 3,80,000 கோட் பண்றோம். ஒரு 3,000 ரூபா லோன் கிடைக்கணும். ப்ரொஃபைல் நல்லா இருக்கும் பட்சத்துல 3,000 ரூபா லோன் வாங்கி கொடுக்கலாம் அந்த வண்டிக்கு. கண்டிப்பா. இப்ப நான் கேட்ட பத்தில அந்த வண்டி 2.5 சொல்றேன். இதுக்கு 3.75 3.80 சொன்னா ஒரு 75 மாடல் பத்தில லேட்டஸ்ட் மாடல் வந்துருச்சு. ஆமா, இது குறைச்சு கொடுக்கலாம். உண்மைதான், டிஃபரெண்ட் இருக்கு. 2018 மாடல் சிங்கிள் ஓனர் 3,70,000 சொல்றேன். வாங்க, கம்மி பண்ணி கொடுக்கலாம். சூப்பர்.
நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ஆல்டோனே 2008 மாடல்னே. பவர் ஸ்டேரிங் வராது, நார்மல் ஸ்டேரிங் தான். திருச்சி நம்பர். வண்டி எஃப்சி லைவ்ல இருக்கு 28 வரைக்கும். கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் தான். ஒரு என்ன மாடல் சொன்னீங்க? 8 மாடல்னே. இதுவும் கொஞ்சம் விலை கூட தான் கேக்குறாங்க. 140 கேக்குறாங்கண்ணே. ஒரு 25 ரூபா டு 30 ரூபாக்குள்ள எடுத்து தரேன். அதாவது 30 ரூபான்னா நீங்க 1,30,000. 1,25,000 ரூபால இருந்து 1,30,000 வியாபாரம் நடக்கும். இந்த வியாபாரம் நடக்கும். அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து எடுக்கலாம். ஆமா ஆமா. ஆனா நான் சரி அந்த காசை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். இப்ப எனக்கு தெரிஞ்சு வெளியில எல்லாம் எந்த செலவும் கிடையாது. வண்டி நல்லா இருக்கும். நல்லா இருக்குல்ல, ஓட்டலாம். 2 வீலர் மெயின்டெனன்ஸ் மாதிரி தான். யாரு வேணா பாக்கலாம். மெக்கானிக் எந்த மெக்கானிக் வேணா பாக்குறங்கிற 2ஆம் பட்சம். இப்ப எடுத்துக்கொண்ட தெரியும். இப்ப இந்த ஸ்காலாவுக்கு எல்லாம் பம்பர் ஏதாச்சும் மாத்தணும்னா நல்லா இருக்குன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி எதுவும் மாத்திர மாதிரி இருக்கான்னு இல்லண்ணே. அந்த மாதிரி எந்த ஒர்க் இல்ல. வண்டி நல்லா இருக்கு. எடுத்து சர்வீஸ் பண்ணிட்டு ஓட்ட வேண்டியதான். ஆமா, வேலை இருந்தா கம்மி பண்ணி சொல்லுவோம். வேலை இல்ல, அதனால ரெடி டு டிரைவ் தான். 45 சொல்லுங்கண்ணே. நம்ம ஏரியாக்குள்ள சும்மா இன்னைக்கு வந்துருக்கு. ஆமாண்ணே. நெக்ஸ்ட் பாக்குறது எல்லாமே ஒரு 3 வண்டியுமே கொஞ்சம் பெரிய வண்டி தான். 7 சீட்டர் தான். 7 சீட்டர். ஆமா, இது ஒரு சுமோனே. 2000 சுமோனாலே ரவுடிகள் வண்டி ஒரு காலத்துல. அப்படி கிடையாது, உழைப்பாளர்கள் வண்டி. உழைப்பாளர்கள் வண்டி, அரசியல்வாதி வண்டி. நீங்க என்ன ரவுடின்னு சொல்லி எங்க உழைப்பாளர்கள் எல்லாம் மாத்திட்டீங்க. இந்த இல்ல சங்கர் படத்துல அப்படித்தான் குப்பத்துல உள்ளவங்க எல்லாம் ரவுடி மாதிரி காட்டுவாப்ல. அதனாலண்ணே 2011 மாடல் 2 ஓனர், சாரி சிங்கிள் ஓனர் தான். லோக்கல் வண்டி தான். ஆர்சி ஓனர் வண்டி அதுதானே. ஓகே. 2011 அவரு தான் போய் எடுத்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா வண்டி வச்சிருக்காரு. இப்ப அப்டேட் ஆறாரு, வேற வண்டிக்கு போறாரு, அதனால குடுக்குறாரு. ஆனா இது ஆர்சி ஓனர் வண்டியானே. ஆர்சி ஓனர் வண்டிண்ணே. சூப்பர்ண்ணே. ரேட்டை கம்மி பண்ணி எடுத்து கொடுங்கண்ணே. டீடைல் சொல்லுங்கண்ணே. ஆனா 11 மாடலு, எஃப்சி 31 வரைக்கும் போட்டாச்சு. ஒரு ஓனர் தான். வண்டி நல்லா இருக்கும். 1,50,000 70 சம்திங்கோ ஓடி இருக்குண்ணே. ஓகே. வண்டியோட பிரைஸ் கேட்டீங்கன்னா 2,25,000 சொல்றாரு. பிக்சட் பிரைஸ் தான். இது பார்கெனிங் கிடையாது. என்ன மாடல் சொன்னீங்க? 11 மாடல். ஓகே. வண்டி நல்லா இருக்கும். அவுட்லுக் சூப்பரா இருக்கும். பெயிண்டிங் எல்லாம் ஒரு கோட் ஃபுல்லாவே கம்பெனில விட்டு அடிச்சிருக்காங்க. இப்ப இல்ல, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சிருக்காங்க. எடுத்து எதுவும் செலவு இல்ல. இப்ப எடுத்து எந்த செலவும் இல்ல, அப்படியே ஓட்டலாம். ஓகே. ஆமா, சுமோ இஎக்ஸ் பேசிக் வண்டி தான். பவர் விண்டோ வராது, ஏசி வராது. பவர் ஸ்டேரிங் மட்டும் ஆல்டர் பண்ணிருக்காங்க. ஓகே. ஆமா, 2011 எஃப்சி கரண்ட், இன்சூரன்ஸ் கரண்ட். 2,25,000 பிக்சடா கிடைக்கும். பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள் தான். ஓகேண்ணே. அதுலயே ஒரு 7 சீட்டர் 10 சீட்டர். ஆனா அடுத்து பாக்குறது ஒரு 7 சீட்டர் தான். ஒரு லோக்கல்ல ஓட்டுறேன், எனக்கு ஸ்கூல் டியூட்டி ஓட்டுறேன், சும்மா அந்த ஸ்பின்னிங் மில் டியூட்டி ஓட்டுறேன் அப்படிங்கிறவங்க தாராளமா எடுத்துக்கலாம் அந்த வண்டியை. இது வந்து அசோக் லைலாண்ட்ல ஸ்டைல்னு போட்ட வண்டினே. ரேர் தான். அந்த வண்டிக்கு ஒரு யூனிட்டே கம்மியா தான் விட்டாங்க. இந்த வண்டியில சேம் 1.5 டிசி இன்ஜின் வந்துடும். மகேந்திரா லோகன்ல வருதுல்ல, அதே ஒரே இன்ஜின் தான். 1.5 லிட்டர் டிசி இன்ஜின் தான், வேற எல்லாம் எதுவும் கிடையாது. ஆமா, வண்டி இன்ஜின் சூப்பரா இருக்கும். ஆனா வண்டியில விலை வந்து கம்மியா கொடுக்கலாம். 1,00,000 ரூபாய் சொல்றாரு பார்ட்டி, கம்மியா கூட எடுத்து தரேன். ஓகே. பேப்பர் ஒர்க் மட்டும் இருக்கு வண்டியில. ஓகே. அது டீபோர்ட் வெஹிக்கிள். சரண்டர் பண்ணணும், சாரி டாக்ஸ் கட்டணும், கோட்டா டாக்ஸ் கட்டணும். ஒரு 50,000 செலவு இருக்கு பேப்பர் ஒர்க். ஓ, டீ போர்டுங்கறது கோட்டா சார்ட் கட்டினா தான் ஓன் போர்டா மாத்த முடியும். சரண்டர் பண்ணி ஓன் போர்டு ஆல்டரேஷன் போட முடியும். இருக்கிற கண்டிஷன்ல நான் விலை சொல்றது 1,00,000 ரூபாய் சொல்றேன். வாங்க, கம்மி பண்ணி எடுத்தேன். அதுல ஏதோ குறைச்சு எடுத்தலாம். இன்ஜின் நல்லா இருக்கும், இன்டீரியர் எல்லாம் நல்லா வச்சிருக்காங்க. எடுத்து நீங்க வேலை பார்க்க தேவையில்ல, அப்படியே ஓட்டலாம். ரெடி டு டிரைவ் தான். இல்லங்க நான் லோக்கல்ல வில்லேஜுக்குள்ளதான் ஓட்டுவேன், நான் பெருசா எங்கேயும் வெளியே போக மாட்டேன், வர மாட்டேன்னா வாங்க, உடைச்சு எடுத்துறேன். நீங்க அப்படியே வச்சு ஓட்டலாம். ஓட்டி இதெல்லாம் சம்பாரிச்சுட்டு தூக்கி போட்டுடலாம். ஏசி ஒர்க்கிங். ஏசி ஒர்க்கிங்லானே. ஏசி ஒர்க்கிங். ஆமா. அப்பனா நீங்க சொன்ன மாதிரி லோக்கல்ல, அதாவது எப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டர் போயிட்டு வருவா காலையில சாயந்தரம், அந்த மாதிரி இதுக்கு எடுத்துக்கலாம். அதுக்காண்டி ஸ்கூல் ட்ரிப்லாம் ஓட்டக்கூடாது. ஸ்கூல் ட்ரிப்லாம் ஓட்டக்கூடாது. பேப்பர் கரண்ட் பண்ணீங்கன்னா ஓட்டலாம். ஆனா நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு மகேந்திரா டியூவினே. 2017 மாடல், 2 ஓனர், டீசல்ண்ணே. இது ஒரு டாப் அண்ட் வெஹிக்கிள் தான், T8. ஆனா இந்த வண்டி கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள் தான். 1,30,000 ஓடி இருக்கு. இது கோட் பண்ற பிரைஸ் 5,30,000 கோட் பண்றோம். வாங்க, ஏதாவது கம்மி பண்ணி எடுத்து தரேன். வண்டியில 4 டயர் பிராண்ட் நியூனே. மாடல் என்ன மாடல் சொன்னீங்க? 17 மாடல், 2 ஓனர், T8 மேனுவல் டீசல். ஓகே. வண்டியில 4 டயர் இப்பதான் எடுத்து போட்டிருக்காங்க, அப்படியே பாருங்க. ஆமா, புது டயர் எம்ஆர்எஃப் போட்டிருக்காரு. சூப்பர்ண்ணே. வண்டி நல்லா இருக்குண்ணே. வண்டி வந்து இந்த கொஞ்சம் மாதிரி இருக்கு, கொஞ்சம் டிங்கரிங் வேலை இருக்கு. ஆமா ஆமா, நாங்க அதை மட்டும் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொன்னா அவர் அப்படியே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு. வாங்க, அதுக்கு இடம் சொல்லிடுறோம். அதுக்கு உண்டான வேலை வாங்கி பண்ணிக்கலாம். ஓகே. ஃபைனான்ஸ் எவ்வளவு கிடைக்கும்? ஃபைனான்ஸ்ல அந்த வண்டிக்கு 5,00,000 ரூபாய் லோனே ஆகும். அப்புறம் என்ன, அந்த வண்டிக்கு அமௌண்டே கொடுக்க தேவையில்ல, ஃபுல் லோன் போட்டு கொடுத்தலாம். பேப்பர் மட்டும் கரெக்டா இருக்கும். ஓகே. அடுத்த வண்டி பார்க்க போறது ஈகோனே. ஒரு நல்ல வண்டி. 2019 மாடல், 2 ஓனர். ஓகே. செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி நீட்டா தெளிவா இருக்கும் உங்களுக்கு. நம்ம கங்கா காசுல கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,90 கோட் பண்றோம். ஒரு 40 ரூபா மட்டும் கையில இருந்தா போதும், மீதி லோன் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்றவங்க,
கொஞ்சம் இந்த ஸ்கூலுக்கு வேன் ஓட்டுறவங்க அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நல்லா செட் ஆகும். ஏன்னா இதுல எல்பிஜி இருக்கு, என்டாஸ்மெண்ட் மட்டும் கிடையாது. எல்பிஜி டேங்க்ல இருந்து எல்லாமே வந்துரும் உங்களுக்கு. நல்ல மைலேஜ் தர ஒரு வண்டி. அடுத்தது ஒரு டாடா டியாகோண்ணே. ஆனா வாங்க அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன். இந்த லைன்ல பாக்குறது ஃபுல்லாவே டியாகோ தான். ஆமா, இது ஒரு டியாகோ, அது ஒரு டியாகோ, அது ஒரு டியாகோ, மொத்தம் 3 வண்டி நிக்குது. ஒரு டாடா டியோ நிக்குது, அங்கிட்ட ஒரு டாடா டியாகோ நிக்குது. மொத்தம் ஒரு இன்னைக்கே ஒரு 5 டாடா டியாகோ டிகோர் பார்க்க போறோம். ஓகேண்ணா, இதோட டீடைல்ஸ் ஆனா முன்னாடி சொன்னதுதான். நம்ம ஷிஃப்ட் அவ்வளவா எடுக்க மாட்டோம். ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரைஸ். இந்த வண்டி 2023 மாடல் சிஎன்ஜியோட வருது. சிஎன்ஜியோட வருது. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிற விலையே 4000 ரூபா தான் கேட்கறோம். அதே இப்ப 23 ஷிஃப்ட் போனீங்கன்னா 7.5 லட்சம் ரூபா கேட்பாங்க. ஆமா, 7.5 லட்சம் ரூபா கேட்பாங்க. புது வண்டியே 8,50,000 8,70,000 தான் வருது. கண்டிப்பா. அப்படிங்கிறப்ப அந்த பிரைசிங் தான். ஏன்னா மார்க்கெட்ல கம்மியா கிடைக்க மாட்டேங்குது, எடுக்க முடியல. கலர்னு இது நல்லா இருக்குண்ணே வண்டி. 2023 மாடல், ஒரு ஓனர், சிஎன்ஜி பிளஸ் பெட்ரோல்ண்ணே. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 450 கோட் பண்றோம். ஃபுல் லோன் பண்ணி கொடுக்கலாம். அந்த வண்டிக்கு ஃபுல் லோன் கிடைக்கும். ஃபுல் லோன் பண்ணி கொடுக்கலாம். நீங்க மட்டும் ஃபைனான்ஸ் கட்ட தயாரா இருந்தா நாங்க கார் கொடுக்க தயாரா, தாராளமா எடுத்துக்கலாம். ஃபைனான்ஸ் டியூ கட்ட ரெடி. எந்த வண்டி சிஎன்ஜி வண்டி எடுக்கிறவங்க வந்து ஆமா 40 கிலோ ஓடி இருக்கு. லோக்கல் நம்பர் தஞ்சாவூர் திருவாரூர் நம்பர். மைலேஜ் பத்தி கவலைப்பட தேவையில்லை. எப்பவுமே டயர் பேண்ட்லாம் நல்லா தான் இருக்கு, எடுத்து மாத்தணும்னு அவசியம். ஆமா, ஓகேண்ணா. 2021 மாடல், ஒரே ஓனர், பெட்ரோல் எக்ஸிசட்ண்ணே. வண்டி நல்லா இருக்கும். 4 பவர் உண்டோ, ஏர் பேக், ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 4,20,000 கோட் பண்றோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். லோன் வந்து ஒரு 4 ரூபா லோன் ஆகணும் இந்த வண்டிக்கு. ஓகே. பெட்ரோல் வெஹிக்கிள் 65,000 ஓடி இருக்கு. ஓகே, நம்ம நம்பரு. ஆமா, புதுக்கோட்டை நம்பரு. வண்டி நம்பருமே நல்லா இருக்கும். 2002. ஓகே, அடுத்த வண்டி பேர் 2016 மாடல் எக்ஸிசட் பெட்ரோல் சிங்கிள் ஓனர். வண்டி ஓட்ட சூப்பரா இருக்கும். புது வண்டி ஃபீல் இருக்கு. இந்த வண்டி ஓட்டினா நல்லா இருந்துச்சு, ஓட்டி பார்த்தேன், அதனால சொல்றேன். 16 மாடல் சிங்கிள் ஓனர் எக்ஸிசட்ண்ணே. 2 ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும். வண்டிக்கு கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,40,000 கோட் பண்றேன். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஆனா சீட் கவர் மட்டும் கிழிச்சா போதும், நல்லா இருக்கும். சீட் நல்லா இருக்கு, ஒரிஜினல் சீட் சூப்பரா இருக்கு. கவர் அந்த லெதர் மட்டும் கிழிச்சா போதும். 16 சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் 1 லேக் ஓடி இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்டு தான். பின்னாடி டிக்கில மட்டும் ஒரு சின்ன டென்ட் இருக்குண்ணே. ஓகே. இந்த வண்டி கோட் பண்ற பிரைஸ் 340 கோட் பண்றேன். ஒரு 3 லட்ச ரூபா லோன் பண்ணி கொடுக்கலாம். ஒரு முன்பணமா ஒரு 40 ரூபா, 25 ரூபா, 30 ரூபா இருந்தா போதும் இந்த வண்டி எடுத்துக்கலாம். ஓகே, பெரிய டவுன் பேமெண்ட் தேவைப்படாது. நல்லா இருக்கு. வண்டி நம்பருமே லோக்கல், எல்லாமே நம்பருமே லோக்கல் நம்பர். ஆமா, அந்த வண்டி டியாகோ ஃபுல்லாவே லோக்கல் நம்பர் தான். நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு Honda i20 பார்த்தோம். நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு Hondaல i20 டீசல்ண்ணே. ஃபர்ஸ்ட் ஆனா வண்டியோட நம்பர் பாத்தீங்களா 2000. 2000 பிளஸ் எங்களுக்கு லோக்கல் நம்பரு. ஓகே. 12 மாடல் அஸ்டா டீசல், புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துரும், அலாயில் வந்துரும், ஏபிஎஸ், ஆட்டோமேட்டிக், ஏசி எல்லாமே வந்துரும். டாப் அண்ட் வெஹிக்கிள் தான். ஆனா இந்த வண்டிக்கு நம்ம ஒரு 50,000 கிலோமீட்டர் இன்ஜின் வாரண்டி கொடுத்துடலானே. ஃபுல்லாவே ரீபோரிங் பண்ணிருக்காமா. ஓகே, நம்ம எடுத்து ரீபோரிங் பண்ணோம். வண்டி நல்லா இருக்கும். 1,75,000 ஓடி இருக்கு. இன்ஜின் சூப்பரா இருக்கு. இப்ப இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 3 லட்ச ரூபா கோட் பண்றோம். லோன் ஆகாது இந்த வண்டிக்கு. பிக்சட் பிரைஸ் கிடையாது, வாங்க கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகே, ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு வண்டி எடுத்துக்கொண்டு செலவு நல்ல மைலேஜ் ஒன்னா எடுத்துக்கலாம். அதுவும் இந்த வண்டியுமே நல்ல ரோடு எக்ஸ்பீரியன்ஸ், ரோட் பர்சன் சூப்பரா இருக்கும். ஓகே, அடுத்த வண்டி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாக்குறது Hondaல ஆரானா டீசல் வெஹிக்கிள் பிளஸ் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். எது டீசலா? டீசல் பிளஸ் ஆட்டோமேட்டிக். ஓகே. 2020 மாடல் சிங்கிள் ஓனர் SX ஆப்ஷனல். 2 ஏர் பேக், புஷ் பட்டன் ஸ்டார்ட், கீலெஸ் என்ட்ரி, ஆட்டோ கிளைமேட், ஏசி எல்லாமே வந்துடும் டாப் அண்ட் மாடல்னால. ஆனா இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 4,70,000 கோட் பண்றோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். லோன் ஃபுல் லோன் ஆகும் இந்த வண்டிக்கு. ஆனா ஓகே. ஆமா, 2020 மாடல் சிங்கிள் ஓனர் SX ஆப்ஷனல் ஆட்டோமேட்டிக் வண்டி, டீசல் வெஹிக்கிள், நல்ல மைலேஜ் கொடுக்கும். லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன், மதுரை நம்பர் தான். ஆமா, எல்லாமே பிளஸ் தான் இருக்கு. ஆமா, இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸும் அதை விட பெரிய பிளஸ் தான். 4,70,000 சொல்றோம். பிக்சட் பிரைஸ் கிடையாது, நெகோசியபிள் தான். ஏதாவது கம்மி பண்ணி வாங்கி தரோம். ஓகே. லோன் எவ்வளவு ஆகும்? லோன் ஃபுல் லோன் பண்ணலாம்ண்ணே. ஃபுல் லோன்ல இந்த வண்டி லோன் பண்ணலாம். 5 லட்ச ரூபா லோன் பண்ணலாம் இந்த வண்டிக்கு. ஓகேண்ணே. ஆமா, இது நல்ல ஒரு சரியான பிளான் பண்றவங்களா அந்த வண்டி எடுத்துருவாரு கண்டிப்பா. ஏன்னா இனிஷியல் டவுன் பேமெண்ட் கிடையாது, எல்லாமே லோனுங்கிறப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது மாதிரி கம்மி பண்ணி கூட பேசி வாங்கி. டீசல் ஆட்டோமேட்டிக், டென்ஷன் ஃப்ரீயாம ஓட்டலாம், மைலேஜ் கிடைச்சிரும். ஏதோ ஒரு வகையில இதுக்கு காசு இதுவே சம்பாரிச்சு கொடுத்துரும் பிசினஸ் பீப்புளுக்கு. நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ஸ்விஃப்ட்ண்ணே. 2008 மாடல், 3 ஓனர், FC இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம். 5 இயர்ஸ் FC, 1 இயர்ஸ் இன்சூரன்ஸ் போட்டு இந்த வண்டி ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு கொடுக்கலாண்ணே. என்ன மாடல் சொன்னீங்க? 8 மாடல், 3 ஓனர், டீசல்ண்ணே. 2 லட்ச ரூபாய்க்கு. ஆமா, லாக்ல இருக்கு.
சார் அந்த வண்டிக்கெல்லாம் லோன் ஆகாதுல்ல 8 இதுக்கு லோன் ஆகாதுண்ணா. 8 மாடல் லோன் ஆகாது. டீசல் 3 ஓனர் டீசல் 2 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கலாம். 5 வருஷம் எஃப்சி எடுத்து கொடுத்துடலாம். ஓகேண்ணே. ஓகே, எடுத்து கொடுத்துருவீங்க நீங்களா? ஆமா, எடுத்து கொடுத்துடலாம். ஓகே, அடுத்த வண்டி நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ரெனால்ட்ல குவிட்ண்ணே. 2022 மாடல் சிங்கிள் ஓனர் TN48. எங்களுக்கு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன். கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள் தான் அது. 2022 ஒரு ஓனர், கிலோமீட்டர் 55,000, சர்வீஸ் ரெக்கார்டு. RXT 1000 cc, 2 ஏர் பேக் வந்துடும், ABS வந்துடும். வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க, எந்த வேலையுமே கிடையாது. எடுத்தா அப்படியே ஓட்டலாம். இந்த வண்டி கேட்கற பிரைஸ் பாத்தீங்கன்னா 4 லட்சம் ரூபா சொல்றாங்க. ஒரு 380 375 வாங்கி கொடுக்கலாம். லோன் ஃபுல்லா பண்ணலாம். ஒரு 3000 ரூபா வரைக்கும் லோன் பண்ணலாம் அந்த வண்டிக்கு. சிவில் நல்லா இருக்கும் பட்சத்துல 3000 ரூபா லோன் கிடைக்கும் இந்த வண்டிக்கு. ஓகேண்ணா. ஓகேண்ணா, அடுத்த வண்டி போயிருமா? போலாம். நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு டட்சன்ல ரெடி கோனே. எனக்கு லோ மைலேஜ்ல வேணும், பட்ஜெட்குள்ள வண்டி வேணும்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம். 2021 மாடல், 18,000 ஓடி இருக்கு. வண்டி நல்லா இருக்குண்ணே, எந்த வேலையும் கிடையாது. இதுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 21 மாடல், 18,000 கிலோமீட்டர், சர்வீஸ் ரெக்கார்டு. ஓனர்ஷிப் மட்டும் 2ண்ணே. இந்த வண்டி கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,75,000 கோட் பண்றோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஒரு 2,40,000, 2,50,000 லோன் கிடைக்கும் இந்த வண்டிக்கு. ஓகே. ஆமா, 2,75 கேக்குறேன். 2,75 சொல்றோம், ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். இதுவும் 1000 cc வண்டி தான். இது 800 cc. 800. அப்ப மைலேஜ் கொஞ்சம் கிடைக்கும். மைலேஜ் கிடைக்கும். ஆமா. ஓகே. 21 2 ஓனர், பிரைஸ் 275. ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கும். 21 மாடல். ஏர் பேக் வந்துரும். அப்ப லோன் 2.5 கிடைக்குதா? 2.5 வரைக்கும் லோன் கிடைக்கும். ஓகேண்ணே. அடுத்த வண்டி போயிருமா? போலாண்ணே. பாக்குறது ஒரு செவர்லெட்ல ஸ்பார்க்ண்ணே. 2012 மாடல், பெட்ரோல் பிளஸ் LPG. ஏசி ஒர்க்கிங். வண்டி நல்லா இருக்கும். லோ மாடல், லோ பட்ஜெட் வெஹிக்கிள். ஓட்டி பழகிறவங்களுக்கு, எனக்கு இல்ல கையில ரெடி கேஷா கொடுத்து எடுத்துக்கிறேன், சின்ன வண்டியா இருந்தா போதும்னு நினைக்கிறாங்கல்ல, நல்ல ஆப்ஷன். இன்னைக்கு 2012 ஆல்டோ நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. 12 ஆல்டோ 2,700 ரூபா, 230 சொல்றோம். இதுல 1 லட்சம் ரூபா கம்மி பண்ணி இது 1,20 தான் சொல்றோம். அதை விட இதுவும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இல்ல ஆக்சுவலா அதோட இது பெட்டரா இருக்கும். என்ஜின் நல்லா இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, மெக்கானிக் சொல்லுவாங்க, அந்த மெக்கானிக்ஸ்னாலதான் அது சொல்ல போனா ஃபெயிலியர் ஆனது. ஆமா, ஸ்பேர் கிடைக்காது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆர்டர் போட்டு வாங்குற மாதிரி இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. மத்தபடி வேலை வைக்காது. என்ன வேலை கேட்டீங்க? 1.25 கொடுக்கலானே. ஓகே. அடுத்து ஒரு ஆம்னிண்ணா. 2008 மாடல், FC கரண்ட் 28 வரைக்கும். MPFI இன்ஜின் பிளஸ் உங்களுக்கு LPG என்டாஸ்மெண்டோட இருக்க வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 1.20 கோட் பண்றோம். வாங்க, ஏதாவது கம்மி பண்ணி எடுத்துறேன். வண்டி நல்லா இருக்கும். ஓகே. ஆனா நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு டாடா டிகோர்ண்ணே. 2017 மாடல், 2 ஓனர், XT வேரியன்ட்ண்ணே. வண்டியோட ஸ்பெசிபிகேஷன் பாத்தீங்கன்னா 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ரிமோட் லாக் எல்லாம் வந்துரும். ஏசி ஒர்க்கிங் தான். ஏர் பேக் வராது. XZல தான் ஏர் பேக் வரும். ஓகே, ஏர் பேக் வராது. 17 மாடல், 2 ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம கோட் ஆனா கிலோமீட்டர் பிளஸ் இந்த வண்டியில 60,000 சர்வீஸ் ரெக்கார்டு. 60,000. ஆமா, 60,000 தான் ஓடி இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 340 கோட் பண்றோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். பெரிய டிஃபரெண்ட் இருக்காது. வண்டி நல்லா இருக்கும். 4 டயருமே ஒரு 90% இருக்கும். லோன் எவ்வளவு ஆகும்? லோன் ஒரு 3 லட்சம் ரூபா லோன் கிடைக்கும் இந்த வண்டிக்கு. ஓகே. ஆமா, வண்டி நம்பர் 25. ஆமா, பெட்ரோல் தானே? அது பெட்ரோல் தானே, பெட்ரோல் தான் வரும். பெட்ரோல் மைலேஜ், டீசல் ரேரா விட்டாங்க. டீசல் நல்லா இருக்கும். டீசல் நல்ல மைலேஜ் வரும். பெட்ரோல் ரேரா இது நிறைய வந்துச்சு. பெட்ரோல், டீசல் கம்மியா வந்துச்சு. ஓகே. அடுத்த வண்டி போயிருமா? போலாண்ணே. ஆனா நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ரெனால்ட் குவிட்ண்ணே. RXL 800 cc. 2015 மாடல், 16 ரிஜிஸ்ட்ரேஷன். வண்டியோட ஸ்பெசிபிகேஷன் பாத்தீங்கன்னா பவர் விண்டோ, ஏசி எல்லாமே வந்துடும், ரிமோட் லாக் வந்துடும். இது 1000 cc தான். 800 cc. RXL 800 cc. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 2,10,000 கோட் பண்றோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். 15 மாடல், 3 ஓனர், பெட்ரோல். என்ன பிரைஸ் கேட்டீங்க? 2 ரூபா கொடுத்தலானே. ஏதாவது லெஸ் பண்ணி கூட வாங்கி தரேன். 2 ரூபா சொல்றோம், ஏதாவது அனுசரிச்சு கொடுக்கலாம். ஓகே. லோன் எவ்வளவு ஆகும்? லோன் ஒரு 1,000 ரூபா வரைக்கும் லோன் ஆகுனே. 1.5 லோன் வாங்கி தரேன். ஓகே. அடுத்த வண்டி போயிருமா? ஆமா, இது எங்க லோக்கல் நம்பர் TN48. ஓகே. 48 எந்த ஏரியாண்ணே? முசிறி, திருச்சி. ஓகே. ஆனா அடுத்து பாக்குறது ஒரு டாடா சுமோண்ணே. சுமோ கோல்டு EX. பவர் விண்டோ மட்டும் வராது. பவர் ஸ்டீரிங் வந்துடும், ஏசி ஒர்க்கிங். ஆனா ஏசிலாம் எக்ஸலண்டா இருக்கும். புது வண்டிக்கு ஈக்குவலா இருக்கும். ஆமா, இன்ஜின் ரூம் திறந்து காட்டுறேன். ஏதாவது ஒரு சின்ன ஆயில் லீக்கேஜ் காட்டுங்க. புது வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணிருப்பாங்களோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிருக்காங்க. 140 150 ஓடி இருக்கு, ஒரிஜினல் கிலோமீட்டர். சரி, நான் இது விலைய சொல்லிருங்க, அப்படியே இன்ஜின் அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஆனா இந்த வண்டிக்கு நம்ம கேட்கற விலை 3,10,000 ரூபாய் கேட்கறோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஃப்ரண்ட் 2 டயர் புதுசு. வண்டி தெளிவா இருக்குண்ணே. ஆமா, டீ போர்ட் சரண்டர் வெஹிக்கிள் தானே. ஓகே. ஆனா நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இன்ஜின் ரூம் பாத்துருவோமா? பாப்போம், காட்டுறேன்.
ஆனா பெட்ரோல் இன்ஜின் மாதிரியே இருக்குங்க. அதான் சொல்றேன்ல, சைட்லாம் வந்து எந்த ஒரு இது- அந்த வால் டோர் பேக்கிங்லாம் லீக்கேஜ் ஆயிரும் இந்த ஆமா. வண்டிக்கு. எந்த லீக்கேஜ் இல்ல, ஏசி போட்டு உட்காந்தீங்கன்னா தெரியும். டாடா பொதுவாகவே லைட் சின்ன லீக்கேஜ் ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும். இருக்கும், கண்டிப்பா இருக்கும், இல்லாம இருக்காது. அதே மாதிரி லாஸ்ட் ரோல ஏசி போட்டு உட்காந்து பாருங்க, ம். சும்மா ஒரு 2 நிமிஷம் வண்டி ரன்னிங் ஆகணும், நல்ல கூலிங் இருக்கும். வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் 310 சொல்றோம், பெரிய டிஃபரெண்ட் இருக்காது. பார்க் அண்ட் சேல் தான், கம்மி பண்ணி வாங்கி தரேன். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு டியாகோண்ணே. டியாகோல XZ ஆட்டோமேட்டிக்ண்ணே, டாப் அண்ட் வெஹிக்கிள் தான், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஓகே. வண்டி. அதான் சொல்றேன்டா, இருக்கிற டியாகோலே இது நல்ல ஒரு அட்ராக்ஷனான கலர். இந்த கலர் ரொம்ப விரும்பி எடுப்பாங்க லேடிஸ் மோஸ்ட்லி. அது லேடிஸ் பிளஸ். இது என்ன கலர்னு சொல்றது? ஃபயர் ரெட் மாங்கண்ணே, ஃபயர் ரெட். ஆமா, ஆட்டோமேட்டிக்கும் கூட, லேடிஸ்க்கு தகுந்த ஆட்டோமேட்டிக் பிளஸ் கலரும் ஃபேன்சி. சாவி அங்க இருக்கு, நல்ல பிங்க் கலர்ல இருக்கு வண்டி. உள்ளேயுமே அப்படிதான் இருக்கு, உள்ள நீட்டா இருக்கும், நல்ல வெல் மெயின்டைன். ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், டாக்டர் யூஸ் தான். வண்டி நல்லா இருக்கும். 90,000 ஓடி இருக்கு, ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு. வண்டியில 4 டயருமே புதுசுண்ணே. ஓகே. ஆமா, இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 4,40,000 கோட் பண்றோண்ணே. ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாண்ணே. 440. ஆமா, 440 கோட் பண்றோம். ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். மாடல் என்ன சொன்னீங்க? 21 மாடல் XZ ஆட்டோமேட்டிக், 4 டயர் புதுசு, இன்சூரன்ஸ் கரண்ட், வண்டியில எந்த வேலையும் இல்லை. 440 சொல்றேன், ஒரு 4 ரூபா லோன் கிடைக்கும். ஓகேண்ணே. ஓகே, சூப்பர். அடுத்த ரொம்ப நன்றிண்ணே. ஆமா, சரிங்கண்ணா. எங்களுடைய ஆடியன்ஸுக்கு நாங்க ஏன் இங்க வந்து கார் வாங்கணும், அதுக்கு சில வார்த்தைகள் ஏன் இங்க கார் வாங்கணுமா? மெயினான ரீசன் நான் அண்ணன்ட்ட முதல்ல சொல்லிட்டேன். ஆமா, நம்ம கிட்ட ரீசனபிள் பிரைஸ், ரீசனபிளா இருக்கும். மற்ற ஷோரூமை கம்பேர் பண்றப்ப கண்டிப்பா ஒரு 30 ரூபாயாவது கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா. அது போக இந்த வாட்டி எல்லா வண்டியுமே லோன் ஆப்ஷன் இருக்கிற வண்டி தான். ஒரு மினிமம் அமௌண்ட் கொண்டு வந்தா போதும். ஒரு 30,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்தா போதும், எல்லா வண்டியுமே எடுத்துக்கலாம். அந்த வாட்டி ஒரு 5 வண்டி கிட்ட தான் லோன் இல்லாத மாதிரி சொல்லியிருப்போம். மீதி வண்டி எல்லாமே லோன் ஆப்ஷன் இருக்க வண்டி தான். அது அந்த Volkswagen டைகோன்லாம் சொல்லியிருந்தோம். லோனுக்கு மேல 1 லட்சம் ரூபா இல்ல 2 லட்சம் ரூபா கூட வாங்கி கொடுக்கலாம். அந்த டைகோன்லாம் அந்த பிரைஸுக்கு மார்க்கெட்ல வண்டி கிடைக்காது. அதே மாதிரி எல்லா வண்டியுமே அந்த ரேஞ்சு தான் சொல்லியிருக்கோம். ஒரு 30,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும், எடுத்துக்கலாம். பொருளும் தரமா தான் இருக்கும். அதுல எந்த மெக்கானிக்கு கூட்டு வந்து கண்டிப்பா செக் பண்ணி எடுத்துங்க. எல்லா வண்டியுமே லேட்டஸ்ட் மாடல் எல்லாமே நல்லா இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஆமா, லோ பட்ஜெட் மட்டும் நீங்க செக் பண்ணி எடுத்துக்கலாம். வழக்கம் போல சொல்றதுதான், லோ பட்ஜெட் அது வேலை வெட்டி தவிர்க்க முடியாது. எப்பயும் போல ஆதரவு தாங்க, கங்கா கார்ஸ் முசிறி. நன்றிண்ணே. நன்றிண்ணே. ஓகேங்க, வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கணும். பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சிநேகிதத்தை என்கரேஜ் பண்ணுங்க. யூஸ்டு கார்ல ஒரு பட்ஜெட்டுக்குள்ள ஒரு கார்கள் தேடுறாங்க, பட்ஜெட்டுக்குள்ள உங்க நண்பர்கள் யாராச்சும் ஃபேமிலியில கார்கள் தேடுறாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நிச்சயமா பயனுள்ள வீடியோவா இருக்கும். கார்கள் வேணும்னா நேரில் விசிட் பண்ணி பாருங்க. என்னுடைய வீடியோக்கு ஒரு பெரிய லைக் பண்ணிருங்க. இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.